அவன் கேட்டிருந்தா 10 லட்சம் என்ன கோடி கணக்குல கூட நான் அவனுக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவன் திருடி இருக்கான். அதுக்கு சரியான காரணமும் சொல்ல மாட்டேங்கிறான். வள்ளி, பணம் நல்லது கெட்டது ரெண்டையுமே கொண்டு வரும். இவன் ஏதோ கெட்டதை கொண்டு வர போறான்னு எனக்கு தோணுது. நான் என்னன்னா நீ கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்கான் வள்ளி. இத்தனை நாள் குடிச்சான், போய் சொன்னா, ஆக்சிடென்ட் பண்ணான், ஏன் அடிதடியும் பண்ணான். இத்தனை நாளா அவங்கிட்ட இல்லாத ஒரே புத்தி திருட்டு புத்தி மட்டும்தான். அருவம் வந்துருச்சுல்ல. இனிமே அந்த வீட்டுல இருக்க முடியாது. அவனா வெளியே போலனா நானே போலீஸ்க்கு போய் அவனை புடிச்சு கொடுத்துருவேன். முதல்ல வெளியே போ. என்னடா இப்படி எல்லாம் பேசுற நீ? என்ன, நான் வெளியே போன அவ்வளவுதானே, போறேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஐயோ, நான் என்னன்னா நீ? அவன் போகட்டும், விட. திருட்டு பையன். அவனால வந்த பிரச்சனைய அவனே பாத்துக்கிட்டு. அவன் இங்க இருக்க கூடாது. நான் தப்பா பேசுறேன்னா நீ ரொம்ப தப்பா பேசுற. அவன் ஏன்னா பணத்தை தெரியாம எடுக்க போறான். ஏதோ நீ கேட்டதுக்காக அவன் ஒத்துக்கிட்டான்ல, அப்ப கூட மன்னிக்க மாட்டியா? டேய் மாறா. டேய், எதுவும் பேசாத. உன் மேல செம்ம காண்ல இருக்கிறேன். இல்லடா மாறா, அது. டேய், இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, பணத்தை நீ. டேய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டீங்க, வந்து கதை சொல்லிட்டு. என்ன பாக்க போற? என்ன பாக்க போற நீ? என்னடா கண்ணாலேயே பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? அது கதை அப்படி போதா? அப்போ அந்த பணத்தை நீதான் எடுத்தியா? உனக்காக தான் இவன் பழைய ஏத்துக்கிட்டு வாயை மூடிட்டு நிக்கிறானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் எடுத்தேன். டேய், சும்மா இருடா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் இந்த பணத்தை கொண்டு வந்து உன்கிட்ட காமிச்சப்போ அது என்ன பணம், என்ன எதுன்னு எதுவுமே உனக்கு தெரியல. அதனால தானே நீ முழிச்ச. இப்ப இவனுக்காக அந்த பழிய நீ ஏத்துக்கிற. ராகவா, நீ தான் அந்த பணத்தை எடுத்தியா? சொல்லுடா. 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 என்ன அடிக்கலாம் போறேன்? என்ன அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இப்ப உங்க அப்பா அவனை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அனுப்பிடலாமா? மாறன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? இன்னும் உனக்காக அவன் எவ்வளவு பழியதான் ஏத்துக்கிட்டு காலம் பூரா எல்லார்கிட்டயும் கெட்ட பேரை வாங்கிட்டு நிப்பான். ராகவா, ஏண்டா இப்படி இருக்க நீ? நீயே ஏண்டா புது புது பிரச்சனையா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர? சொல்லுடா. உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கியா? அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அதுக்காக தான் இந்த பணத்தை நீ எடுத்தியா? விடுத்த, அவனே பாவம் பயந்துட்டு இருக்கிறான். என்னத்தடா விட்டுறது? சும்மா இருடா. இவனுக்கு எதுக்குடா இவ்வளவு பணம்? அப்படியே ஏதாவது தேவை இருந்தாலும் வீட்டுல சொல்லிட்டு எடுக்க வேண்டியதானே? ஏண்டா சொல்லாம கொள்ளாம எடுக்கணும்? ராகவா, ஏண்டா இப்படி கல்லு மாதிரி நிக்கிற? வாயை திறந்து பேசண்டா. அது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதான். தேவைப்பட்டுச்சா? அப்படி என்ன தேவை? யாருக்கும் சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போற தேவை? சரி, பணத்தை எடுத்துட்டேன். அதை ஏண்டா இவ ரூம்ல கொண்டு வந்து வச்ச?
அது பீரோல வைக்க தான் போனேன். இவ மாட்டிக்கிட்டோன்னு இவ ரூம்ல கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்ட. இப்படி நடக்கும்னு தெரியாத அத்தை. உங்க அப்பா பணத்தை காணும்னு ரூமா தேட சொல்றாரு. அந்த பணம் இவ ரூம்ல இருக்கு. அப்போ அந்த பணத்தை இவன் தான் எடுத்தான்னு உங்க அப்பா சொல்வாருல்ல. இது கூட தெரியாத குழந்தையா நீ? இல்ல அத்தை, சத்தியமா பதட்டத்துல தான். உடுத்த பிரச்சனை முடிஞ்சுல, இதுக்கு மேல அது யார்கிட்டயும் பேசிட்டு வேணாம். நான் கிளம்புறேன். பிரச்சனை என்னோட முடியட்டும். இதுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பணத்தை எடுத்தது நான் தான், அது அப்படியே இருக்கட்டும். ஆரஞ்சு நட் தெரியுமா? வீட்டை விட்டு போறான். திரும்ப திரும்ப அதையே சொல்லாத மாறா. அவனே அவன் தான் பணத்தை எடுத்துன்னு ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன நீ பெரிய தியாகி மாதிரி பழி ஏத்துக்கிறேன்னு சொல்ற? மாறா, நீ ஏண்டா தேவையில்லாம எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு திரும்ப திரும்ப கெட்ட பேரை வாங்கிக்கணும்? உங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்றாருல, வா அவர்கிட்ட போய் சொல்லிடலாம். நான் உன்னை வீட்டை விட்டு போறதுக்கு விட மாட்டேன். நீ விட்டாலும் உடலனாலும் நான் கிளம்புறேன். டேய், அவரு- மாறா. டேய், 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 மாறா, டேய், மாறா, சொன்னா கேளுடா, டேய். சொல்லிடலாம்டா. இப்ப போய் அண்ணங்கிட்ட பேசினேன்ல, அவர் இருக்க சொன்னாரா? சொல்லல. அப்புறம் என்ன? அவர் சொல்லாம நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மாறா, நீ அப்படிலாம் போக முடியாதுடா. மாறா. இப்ப நீ தனியா பாரு, உன்னை நம்பி இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கால, நீ இங்க இருந்து போயிட்டா அவ கஷ்டப்படுவாடா. ஆமா, நான் போறது எங்க அப்பாவோட இவளுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாறா, என்னடா? அதெல்லாம் அவ சமாளிச்சுப்பா. நான் கிளம்புறேன். டேய், டேய், மாறா, மாறா. மாறா, டேய், மாறா. மாறா